அடுத்தது யாரு? அமைதி அமைதி, பொறுமையாக யோசிப்போம். பயமாக இருக்கு. அம்மா எடுத்த இலையில் அண்ணனின் பெயர் வந்து இருக்கிறது. அம்மா, அண்ணன் சிங்கத்தும் போய்க்கு சிங்கம் வேணுமா? என்ன? என் மகனா? என் பாணி மகனை உன்னை என்று சிங்கத்திற்கு உணவாக்க வேண்டும் என்பது என் தங்களுக்களின் முடிவு. கவலை வேண்டாம் அம்மா. பயம் வேண்டாம், நான் துணைக்கு வருகிறேன். அந்த சிங்கத்தை ஒரு கை பார்த்து விடுவோம். என் அறிவை பயன்படுத்தி ஒரு திட்டம் தீட்டுகிறேன். பெரியவரே, உங்களை போல் கோரை இல்லை நான். புட்டியா பலமா என்று பார்த்து விடுகிறேன். சொல்வதை குதிரையின் யோசனைப்படி நட. கவலை வேண்டாம், நான் சென்று வருகிறேன். அதோ பாவங்க முயல் சிங்கத்தின் குகையை தேடி சௌக்கியது. எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன தைரியம் இந்த மிருகங்களுக்கு? அரசே, நான் முயல் வந்திருக்கிறேன். உணவு வந்திருக்கிறேன் என்று சொல். ஆமரசே. என்ன, நீதான் உணவா? ஆமரசே. என்ன கொடுமை! பிரியாணி கேட்டா அப்பளம் மட்டும் தருகிறார்களே. மன்னிக்க வேண்டும். ஏன் தாமதம்? வரும் வரியில் ஒரு சிங்கம் என் வரியை நிறுந்தது. என்ன, இன்னொரு சிங்கமா? ஆமரசே, உங்களை விட பெரிய கொடூரமான ஒரு சிங்கம். எங்கே இருக்கிறது அந்த சிங்கம்? பாருங்கள், நான் காட்டுகிறேன். அதோ தெரிகிறது. அந்த கிணற்றில் தான் அந்த சிங்கம் ஒளிந்து இருக்கிறது. சரி, நான் உள்ளே குதிக்கிறேன். மறைந்து இருக்கும் அருமை நண்பர்களே, வெளியே வாருங்கள். பலத்தை விட புத்தியே கூர்மையானது என்று நிரூபித்த நீயே எங்கள் அரசர்.